இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த புது நாள் தந்த தேவனுக்காக நாம் நன்றி சொல்வோம். அது மாத்திரமில்லை, இன்னும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம தியானிக்கிறது பழக்கம் உண்டு. அதனால் இன்னி கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை தமது நித்திய மகிமைக்கும் அளித்தவராயிருக்கின்ற சகல கிருபையும் பொருத்திய தெய்வந்தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கின்ற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது அவர் நம்ம மகிமைப்படுத்தியிருக்கிறார். யோவான் 17:24 நீங்கள் பார்க்கும்போது பிதாவுக்கு பார்த்து சொல்கிறாரு, பாருங்க, பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன்பாக நீர் என்னை அளித்தபடியினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களை காணும்படிக்கு நான் எங்கே இருக்கின்றோன்னு அவர்கள் கூட அங்கே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்கிறாரு. அதில் எதுக்காக தெரிந்து கொண்டு அவர் மகிமைப்படுத்துறதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் மகிமையை நம்ம என்ன பண்ணோம், படுத்தியிருக்கிறோம். மூன்றாவதாக அழித்தவராயிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழித்திருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 1 பேதுரு 2:9 பாருங்கள். நீங்கள் உங்கள் அந்தகாரத்தில் நின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளிநெடுத்திற்கும் வரவழித்தவருடைய புண்ணியங்களையும் அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாம் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கின்றீர்கள். அவருக்கு என்னென்ன சொந்தமான ஜனமாக நம்மளை என்ன பண்ணியிருக்கார், தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருக்கு என்ன பண்ணுறார், அவர் மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, சகல கிருபைகளுக்காக என்ன பண்ண உங்களையும் என்னையும் சகல கிருபையினாலே ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம பார்க்கும்போது ஆதியில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம். இப்போ கஷ்டங்கள் இருக்கலாம், இருந்தாலும் நம்மள என்ன பண்ணுறார், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படி நம்ம அளவுக்கு இல்லாத தேவன் என்ன பண்ணார், அளவில்லாத ஆசீர்வாதங்கள் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். யோவான் 1:14 பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். பாருங்கள், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையை ஏற்ற மகிமையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா, அவர் அழித்திருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார், நம்மளை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று காரியம்னா, அனுபவிக்கிறதுக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இது பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக நம்ம பாடல்கள் அனுபவிக்கிறோமா. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றீர்கள் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதல்ல. இப்பொழுதுமே கொஞ்ச காலம் பலவீனமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். பாருங்கள், கொஞ்ச காலம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுபவித்து துக்கப்படுவீங்க. ஆனால் இந்த துக்கம் கொஞ்ச காலம்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்மளுக்கு துக்கம் இருக்கிறது. கொஞ்சம் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எப்போ தான் இந்த துக்கமெல்லாம் போகுமோ, எப்போ இந்த கடனை போகுமோ, இந்த பாடுகளெல்லாம் எப்போ நீங்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கும்போது உங்களும் என்னை எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவரை மகிமைப்படுத்துறதுக்காக. அவர் நம்மளை அழித்திருக்கிறார். 1வதாக அவர் மகிமைப்படுத்தணும், 2வதாக அவர் நம்மளை அழித்திருக்கிறார், 3வதாக நம்ம அனுபவிக்கணும். அதுக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இது கண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுத்து கொண்டு ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், சபைக்கு போகாமல், எவ்வளோதான் நான் ஜெபித்தாலும், எவ்வளோதான் வேதத்தை வாசித்தாலும், ஏன் இவனுக்கு இவ்வளோ பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு அந்த தேவனை கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்களும் அவர் கொடுத்திருக்கிற அந்த மகிமை எழுந்து போகாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
விழித்திருந்து ஜெபிங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாடுகளும் உபத்திரங்களும் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் அன்பானவர்களே, கொஞ்ச காலம்தான். அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு பேதுரு சொல்கிற போது அவர் என்ன பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். அப்போ பவுல் தேவனுக்கு கூட இருந்த ஒரு சீஷன் தான், தேவனுக்கு விரோதமாக இருந்தவர் தான், ஆனால் சீஷனாக மாறினார். நல்ல போராட்டங்கள் அவர் என்ன போராடினார், ஏன்னா விசுவாசம் அவருக்கு இருந்தது. அதனால் இது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். அதுபோல் தான் அன்பானவர்களே, எவ்வளோ இந்த உலகத்தில் இந்த பூமியில் போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஜீவ கிரீட்டத்தை எனக்கு தேவனை வைத்திருக்கிறார். இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இந்த கொஞ்ச நாள் காலம் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறார் என்று ஒரு விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாக்கு மூலமாக நீர் வார்த்தை மூலமாக பேசுனதுக்காக நன்றி கர்த்தாவே. என்னென்ன போராட்டங்களில் இருக்கிறாங்களோ சுவாமி கர்த்தாவே, அவங்களுக்கெல்லாம் தேவன் நீர் விடுதலை கொடுப்பீரன்னு நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்ச காலம் கர்த்தாவே இந்த போராட்டங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த கொஞ்ச காலம் கர்த்தாவே தாங்குகிற பலன் கர்த்தாவே பிள்ளைங்களுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.